கனிதந்து சாட்சியாக வாழுகின்றாயா? சபைதனிலே தசமபாகம் செலுத்துகின்றாயா? கனிதந்து சாட்சியாக வாழுகின்றாயா? சபைதனிலே தசமபாகம் செலுத்துகின்றாயா? அது உனக்கு பலம் கொடுக்கும் ஏடிஎம் வங்கி. அது உனக்கு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் சத்தம் நிகழ்ச்சியில பங்கு பெற வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வார்த்தையுடைய தலைப்பு முன் யோசனை. முன் யோசனை. குளிருக்கு பயப்படாதே அல்லது குளிருக்கு கவலைப்படாதே என்று சொல்லுகிற அளவுக்கு தன் வீட்டாரின் நிமித்தம் எல்லாருடைய வீட்டாரில் எல்லாரையும் முன்பாக வைத்து அவள் யோசித்து அவள் வரப்போகிற குளிர்காலத்துக்கு எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முன் யோசனையோடு அவள் வேண்டிய உடைகளை தயாரிக்கிறாள். அதனால குளிருக்கு பயப்பட மாட்டான். இது ஒரு முன் யோசனை விளங்குகிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு எப்போதுமே முன் யோசனை இருக்கணும். சில விஷயங்களிலே முன் யோசனை வேண்டும் என்பதை குறித்து வேத ஆதார வசன ஆதாரத்தோடு நாம் பார்க்க போகிறோம். எனக்கு நல்ல ஞாபகம் வருது. ஒரு விசை எங்கள் சிம்லாவுக்கு போக வேண்டியது இருந்தது. டெல்லியில் இறங்கி அங்கேருந்து கார் அனுப்பிச்சிருந்தாங்க. காரில் போனோம். இரவோடு இரவாய் காரில் போய் நடு இரவில் சண்டிகாரில் தங்கிட்டோம். எங்களை சந்தித்தாங்க. சந்தித்த போது அவர்கள் எங்களை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஏனென்றா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே நாங்கள் அங்கே போயிருந்தோம். எந்த ஆயத்தம் எடுத்து கொண்டு போகலை. உடுத்தின சட்டையோடு ஒரே ஒரு உடுப்பு மட்டும் எடுத்து கொண்டு போனோம். ஆனால் அங்கே அவர்கள் எங்களை கண்டு ஆச்சரியப்பட்டு எங்களுக்கு தேவையான உபகரணங்களை, கை க்ளவுஸ் கொடுத்தாங்க, காலுக்கு சாக்ஸு கூட இல்லாமல் போயிருந்தேன். அவர் மறுநாள் சிம்லாவுக்கு வண்டி ஏற சொன்னாங்க. ஏறினோம். அங்கே போக போக பயங்கர குளிர். அடிவாரமாய் சண்டிகார்லேயே பயங்கர குளிர். காலையில் அவங்களே கையை உரசிட்டே வராங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. முதல் நாள் ஒன்றும் தெரியல. மறுநாள் குளிர் எடுத்துருச்சு. அதுபோல முன் யோசனை இல்லாத ஒரு சந்தர்ப்பம். இன்னொரு முறை மிஸ்ராஜி அவருடைய ஊருக்கு போனோம். ரெவரண்ட் மிஸ்ராஜி. ஊர் பேர் எனக்கு ஞாபகம் வரல. அது ஒரு பனி நிறைந்த இடம். அவர் தங்குறதுக்கு அன்னைக்கு பகலெல்லாம் செமினார் முடித்தோம். நான் பாஸ்டர் தாமஸ் தேவானந்தம், பாஸ்டர் சேம் மார்க், இறையன்பு வி ஜான் எல்லாருமாக சேர்ந்து அங்கே ஒரு செமினார் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். பங்கு பெற்றாங்க, ஆசீர்வாதம் பெற்றாங்க. எங்களுக்கு ஸ்டீபன்கிற ஒருத்தர் தான் வந்து மொழிபெயர்த்தார் ஹிந்தியில். ஆசீர்வாதமாக இருந்தது. சரி, சாயங்காலம் போகலாம், அந்த தங்க போகிற இடத்த போய் பார்க்கலான்ட்டு போனால் அது பாழடைஞ்ச பங்களா. அந்த காலத்து ராஜாக்கள் காலத்து உள்ள வீடு. அதை கண்டே ஒரு விதமான பயம் எடுத்து போச்சு. இந்த வீட்டில் போய் தங்கவா என்று சொல்லி நாங்கள் மீட்டிங் நடத்திய அதே ஹாலில், அங்கேயே ஒரு ஹால் இருந்தது, அது ஸ்கூலு. அந்த ஹால்லே தங்கிட்டோம் பாருங்க. இரவில் அவ்வளோ குளிரும் தெரியாது. தரையெல்லாம் குளிர், பயங்கரமான குளிர் அடிக்கும். இருக்கிற கோணிகளில் 2-3 கோணிகளை போட்டு 3 நாளும் குளிர் தாங்கலை. உடனே கொஞ்சம் வயசானவங்க, பாஸ்டர் தாமஸ், மார்க்கு, அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தில் இந்த அனுபவங்கள் நல்லா தான் இருக்குது. முன் யோசனை வேணும். இங்கே வர்றதுக்கு ஒரு ஆயத்தத்தோடு நம்ம வரவில்லை. இவ்வளவு பணி இருக்கும்னு தெரியாது.
ஒருவேளை இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நமக்கு வாழ்க்கையில் நேரிடும். நம்ம எப்போதும் நாளைய எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம், அங்கே எப்படி இருக்கும், அங்கே நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்கிற ஒரு யோசனை எப்போதும் இருக்கணும். இருந்தால் நல்லது. ஆனால் எறும்புக்கு இருக்குது. எறும்புட்ட போய் காட்டுறதுக்கு சொல்லுகிறார். எத்தனை தடவை தான், எத்தனை நாள் தான் நம்ம எறும்பு இடத்துல பாடம் கற்றுக்கிட்டாலும் நமக்கு புத்தி வரப்போறதில்லை. அது கோடை காலத்தில் அறுப்பு காலத்தில் சரியாக அந்த நேரத்தில் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறான். முன் யோசனையோடு அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுது. சரியான காலம், அறுவடை காலம், இந்த காலத்தில் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த நேரத்தை சேர்க்குது. முன் யோசனை அதுக்கு உண்டு. குணசாலியான ஸ்திரீ எப்போதும் முன் யோசனை உள்ளவள். நடந்ததுக்கு அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று யோசிக்கிறவள் அல்ல. எங்களை பாருங்க, சிம்லா போகணுன்னா அதுக்குரிய ஆயத்தம் இல்லாமல் போனேன். அங்கே அந்த குளிர் வாட்டி எடுத்துச்சு. அதுபோன்று இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் போதிய உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால ஆண்டவருக்குள் வாழுகிற வாழ்க்கையில கூட ஒரு அனலான வாழ்க்கை வாழாமல் ஒரு வெதுவெதுப்பான ஒரு குளிர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்மளை அனலாக்குகிற வசனம், நம்முடைய அனலாக்குகிற பரிசுத்த ஆவியானவர், நம்ம அனலாக்குற சகோதர ஐக்கியங்கள், நம்ம அனலாக்குகிற ஊழிய பாதைகள், இவைகள் எல்லாம் வைராக்கியமாக இருக்கும் பொழுது நாம் அனல் கொண்டவர்களாக இருப்போம். ஒரு குணசாலி யான சீசன் எப்போது ஆவியில அனல் கொண்டிருக்க ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் ஆலோசனை கூறுகிறது. ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியில அனலா இருந்தால் தானே ஊழியம் செய்ய முடியும். இந்த உலகமானது எப்போதுமே நம்ம குளிர்ல தள்ளுறது தான், குளிர்ந்து போகும்படி தள்ளுறது. உலக சிற்றின்பங்கள், உலக காரியங்கள் எல்லாம் நம்மை குளிர்ந்து போகும்படி வழி நடத்தும். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் குணசாலி கவலைப்படாமலும் பயப்படாமலும் அதை எதிர்கொள்ளும் அளவுக்கு, குளிரை எதிர்கொள்ளும் அளவுக்கு, வரப்போகிற காலங்களை எதிர்கொள்ளுகிற அளவுக்கு முன் ஆயத்தம் உள்ளவளா இருக்கிறாள் என்பதை வேதம் நமக்கு காட்டுகிறது. எப்போதுமே ஆண்டவரை பின்பற்றுகிற சீஷர்கள் அறிவில்லாத முட்டாள்களாக இருக்கக்கூடாது. எறும்பை போல நமக்கு கிடைத்த நேரங்களில் அது சேர்த்து வைக்கிறது போல வசனங்களை சேர்க்கணும். அந்த எறும்பு தானியத்தை சேர்க்கிறது மாதிரி நமக்கு தேவையான ஆவிக்குரிய தானியத்தை சேர்க்கணும், சேர்த்து வைத்துக் கொள்ளணும், படித்து வைத்துக் கொள்ளணும், தியானித்து வைத்துக் கொள்ளணும், குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல வார்த்தையை பேசுகிறார் என்றால் அதை உடனே மறக்காமல் ஒரு ஓரத்தில் அது குறிப்பு வைக்கணும். டைரி குறிப்போ அல்லது பைபிளில் ஒரு ஓரத்தில் குறிப்போ. ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்த நேரத்தில் ஆண்டவர் பற்றி சொல்லுவதற்கு நமக்கு ஏதுவாகும். நான் ஒரு முறை முதல் பிரசங்கம் பண்ணுறதுக்கு திடீரென்று என்னை எழுப்பி விட்டார். சூளை என்ற இடத்துல அப்பொழுது ஒரு சபை நடந்துகிட்டு இருந்தது. பாஸ்டர் R.S. டானியல் அவர்கள் தான் அதை நடத்தினார்கள். அப்பொழுது சாயங்கால நேரத்தில் எல்லாம் அங்கே ஸ்டூடெண்ட்டு, பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகள்லாம் நாங்கள் அதை நிரப்புவோம். இது 1980 நடந்த ஒரு சரித்திரம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, இன்னைக்கு நீங்கள் தான் இன்னைக்கு பேச போகிறீங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொன்னதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னே புரியல. நல்ல வேளை அன்றைக்கு உபதேசம் பண்ணின ஒருத்தருடைய பிரசங்கம் அந்த பைபிளில் ஒரு ஓரத்தில் பாயிண்ட் எழுதி வச்சுருந்தேன். அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதை எப்படியாவது அந்த பாயிண்ட் இருக்கிற பாயிண்டை ராகா வேசியை குறித்து சொல்லிட்டு உட்காந்துடலான்னு யோசிச்சேன். நான் அந்த நேரம் பொழுது சகோதரர் மோகன் அவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எந்திக்கிறேன். எனக்கு எதிரே எங்கள் பாஸ்டர் அம்மா ஹென்றி ஜோசப் அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இருக்கிறதும் மறந்து போச்சு.
ஐயோ வந்து வசமா மாட்டிக்கிட்டோமே, அப்படியே வேர்த்து கொட்டுது. ஆவி நிறைவினால இல்ல, பயத்தினால. ஆயத்தம் இருந்ததுன்னா அந்த பயம் இருந்திருக்காது. அது ஒரு ஆரம்ப காலகட்டங்கள். இந்த அதிலும் ஒரு அரை மணி நேரம் கொடுத்தார்கள். நான் அதற்கு முன்பாகவே கடகடவென்று மனப்பாடம் செய்து வைத்திருந்ததை சொல்லி முடித்து விட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு உட்கார்ந்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாமே, அருமையாக இருந்ததே என்றார்கள். எனக்கு அவங்க சொன்னதும் கேட்கல, யார் யார் வந்தாங்கன்னு கேட்கல, யார் யார் கேட்குறாங்க எதுவுமே கேட்கல. தலை அப்படியே சுற்றி உட்காந்துட்டேன். மறுநாள் இந்த அம்மாவை பாஸ்டர் அம்மாவை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் பைபிள் காலேஜில். அப்போது மோகன், நேற்று நீ ரொம்ப அருமையாக பேசுனியே, ஐயா மாதிரியே பேசுனியே, பரவாயில்ல நல்லா கற்று வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் தப்பிச்சு பொழைச்சிட்டேன். இதுபோல் அதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட என்ன தெரியுன்னா, யார் பேசினாலும் எனக்கு புதிதாக தோன்றுகிற உடனே நான் ஒரு குறிப்பெடுத்து வைப்பேன். எங்கேயாவது நமக்கு உதவும். இந்த எறும்பு கோடை காலத்திலும் அறுப்பு காலத்திலும் தனக்கு ஏற்ற ஆகாரத்தை அது சேர்த்து கொள்ளுது. முன் யோசனையோடு செய்கிற அந்த எறும்பினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழியில் 22:3 என்ன சொல்லுதுன்னா, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். நம்ம விவேகம் உள்ளவங்களா இருக்கணும், ஞானம் உள்ளவங்களா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், சீஷர்கள், நீதிமான்கள் என்று சொல்லுகிறவர்கள், விசேஷமாக அதில் ஆவியை பெற்றேன் என்று சொல்கிற பெந்தை கோஸ்தேக்காரர்கள் இன்னமும் முன் யோசனை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை செய்யவே கூடாது. நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஒரு போதகர் ஐயா சொன்னாங்க, அந்த சர்ச் டெடிகேட் பண்ணுறதுக்கான வர சொல்லியிருந்தாங்க. இந்த வியாசார்பட்டி பக்கத்தில், அது எந்த இடம் சரியாக ஞாபகம் வரல. அந்த ஐயா சொன்னார், சாட்சி சொல்லும் பொழுது ரயில்வேல வேலை செஞ்சுக்கிட்டே அவர் ஊழியம் செய்து ஒரு சபையை, பெரிய ஒரு சபையை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அன்னைக்கு நான் அதை பிரதிஷ்டை பண்ணி அந்த ஆண்டு விழாவில் பேசுகிறேன். அவர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் குடும்பம் சபிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போன பரவாயில்ல, ஆண்டவருடைய திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் எனக்கு உண்டானதெல்லாம் அதில் போட்டு நான் இவ்விதமாக அதை கட்டி முடித்தேன்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு பிரசங்க குறிப்பு கிடைச்சிருச்சு, அன்னைக்கு என்ன பேசணுங்கிற முடிவு பண்ணிட்டேன். நம்ம வாழ தான் வைக்கிற இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு, சாகிறதுக்கு இல்லை. ஞானத்தோடு இருந்தால் வாழலாம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். அவருக்கு இருக்கிற சந்தோஷம், அந்த கட்டடத்தை கட்டிட்டதுல பெரிய சந்தோஷப்பட்டாரு. ஆனால் குடும்பத்தை நீங்கள் கட்டலையே, உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கான காரியங்களை கட்டலையே. எங்களை முழுசும் ஆண்டவருக்காக கொடுத்தது, ஆண்டவருடைய பெயராலே கொடுத்தது ஒரு வாழ்த்தத்தக்க ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு மதிகட்ட மூடத்தனமான காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்களே. உங்கள் குடும்பத்தை வாழ வையுங்கள். உங்களுக்கு பின்பு உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஏதுவான ஒரு மாதிரியாக நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க என்று சொல்லி அவருக்கு அறிவுரை சொன்ன உடனே அவர் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு முழங்கால் பண்ணிட்டு ஒப்பு கொடுத்தார். அன்னைக்கு அன்பானவர்களே, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு எவ்வளவு பேதைகள் இருக்காங்க. கர்த்தர் கர்த்தர்ன்னு சொல்றது கடைசி நேரத்தில் போய் மாட்டிட்டு தவியுது. மருந்தெடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் எப்படியோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது அதுக்குள்ளும் பெரிய ஹாஸ்பிட்டல்லையோ கிடைச்சாலும் பரவாயில்லன்னு அங்கே உட்காந்துருவாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். விவேகி வேத வசனத்தை அறிந்தவன், வேத வசனத்தை ஞானத்தை அறிவையும் பெற்றுக்கொண்டவன். நான் தான் சீஷன். சீஷன் அறிந்து விவரமாக பின்பற்றான், விசுவாசித்து பின்பற்றும் பொழுது விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மறைந்து கொள்ள வேண்டிய இடத்துல மறைந்து கொள்ளணும். பகிரங்கமாய் போய் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும். நீதிமொழி 24:27 வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கு 24:27 என்ன சொல்லியிருக்குதுன்னா,
வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. இது ஏதாவது விளங்குச்சா? விளங்கலை. அந்த மொழிபெயர்ப்பு அந்த மாதிரி இருக்குது. கிரேக்க மொழியில் எபிரேய மொழியில் இருந்து நேரடியாக மொழிபெயர்த்த இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உன் வயலில் நடுவதற்கு முன்னால் வீடு கட்டாதே, வாழ்வதற்கான வீட்டை கட்டும் முன்னால் உணவுக்காக பயிர் செய்வதற்கான உறுதியான ஏற்பாடுகளை செய்து கொள். முதல்ல ஆகாரத்தை சரி பண்ணு. நீ புசிப்பதற்கான ஆகாரத்தை முதல்ல சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டை கட்டப்பாரு. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் இல்லையா? என்ன சொல்லியிருக்காரு? உணவை பார்க்கிலும் உயிர் முக்கியமானது, சரீரத்தை பார்க்கிலும், அதாவது ஆடையை பார்க்கிலும் சரீரம் முக்கியமானது. எது முக்கியமானது என்பதை நீ யோசிக்காம, முன் யோசனை இல்லாம, நீ வயல் விளைந்து கோதுமையும் பயிர்களும் விளையிற இடத்துல போய் வீட்டை கட்டினா, இன்னைக்கு நம்ம ஊர் முட்டாளுங்களா ஆத்தானே செய்கிறாங்க. எங்கே தண்ணி நிற்க வேண்டியதோ அங்கெல்லாம் வீட்டை கட்டுறான். எங்கே வயல் நிலங்களாக இருக்கோ அதெல்லாம் அழித்து அங்கே இருக்க தென்னை மரங்களை ஒழித்து அதை நவீனமான முறையில் வீட்டை கட்டுறான். இப்படியே வீடு கட்டி வச்சு என்னத்தை பண்ணுறதுக்கு? பஞ்சாப் மாநிலத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே அலங்காரமான வீட்டை பார்க்கவே முடியாது. அங்கே தங்கவே மனசே வராது, பனி குளிர். ஆனால் வீட்டுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க தான் போராடிக்கிட்டு இருக்காங்க விவசாயத்துக்காக. தமிழ்நாட்டுக்காரனுக்கு அதை பற்றி அவனுக்கு உணர்வே கிடையாது. இலவசமான அரிசியை வாங்கி தின்னுட்டு வீட்டில் கொடியை பிடிச்சிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கான். போராட போக மாட்டான். அவன் உயிர் போனாலும் பரவாயில்ல, என்றைக்கும் போகாதான் போகுது. எனக்கு தீர்வு வேணும், இது எங்கள் நாடு, எங்கள் நாட்டில் நீ எப்படி இந்த முடிவை செய்ய முடியும் என்ற ஒரு தீர்மானத்தோடு அங்கே நிற்கிறாங்களே. வயல் உணவளிக்கிற இடத்துல வீட்டை கட்டாத, அங்கே இடமே வாங்காதீங்க. அதை பிளாட்டு போடுறவனும் விற்கிறவனும் வாங்குறவனும் எப்படிப்பட்ட ஆளுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மழை காலத்தில் தான் தெரியும். தண்ணி நிற்க வேண்டிய இடத்துல எல்லாம் வீட்டை கட்டி விட்டு கடைசியில் மழை வெள்ளம் சூழும் பொழுது அந்த வீடு தான் முதல்ல மூழ்குது. அவன் உயிர் தான் முதல்ல போகுது. முதல்ல எத்தனைப்படுத்து, அப்புறம் ஒழுங்குபடுத்து. முதல்ல ஆகாரத்தை சேர்த்து வைத்துக்கொள், அதுக்கப்புறமா வீட்டை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணு. முன் யோசனை வேண்டாமா? இன்றைக்கு அநேகர் வயல்களையெல்லாம் வீடுக்கு விற்கிற வருமானம் கிடைக்குதுன்னு, நாளைக்கு ஆகாரம் எங்கேருந்து கிடைக்கும்? இன்னைக்கு இருக்கிற கார்பரேட்டுகள்லாம் அதைத்தான் விரும்புகிறாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் விற்றுட்டு எங்களுக்கு அடிமைகளாக இருங்கடான்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களை, முன் யோசனையோடு செயல்பட தம்முடைய மக்களுக்கு ஞானம் தருவாராக. லூக்கா 12:33 அங்கே நாம் பார்க்கிறோம். லூக்கா 12:33 பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வை, இந்த பூமியில் சேர்க்காதான்னு சொல்றாரு. பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வை. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையான போகாதபடிக்கு பணப்பைகளை குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். உங்கள் சம்பாத்தியம் எல்லாம் பரலோகத்தில் இருக்கட்டும், உங்கள் சம்பாத்தியம் எல்லாம் பரலோகத்தில் பொக்கிஷமாக இருக்கட்டும். அதை விட்டுட்டு இந்த பூமியில் நீங்கள் பொக்கிஷமாக சேர்த்து வச்சிங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு வீடு கட்டுறான்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ செலவு பண்ணி கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி 25 வருஷம் கழிச்சு மறுபடியும் இடிச்சிட்டு அதை புதுசாக பெருசாக்கி கொஞ்சம் உயரமாக தூக்கி பணத்தை செலவு பண்ணி செய்கிறான். ஆனால் சம்பாதித்து வைக்கிறது பரலோகத்தில் சேர்த்து வச்சா அங்கே பூச்சியும் வராது, திருடனும் வரமாட்டான், திருட மாட்டான். உங்களுக்கு பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்களுக்கு இருதயம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால நம்ம சேர்த்து வைக்கிற வேண்டான்னு சொல்லலை. பிதாக்கள் பிள்ளைகளுக்கு ஆசைகளை சேர்த்து வச்சுட்டு போகிறாங்க. நல்லவனுக்கு சேர்த்து வச்சா அவன் நல்ல வகையில் பயன்படுத்துவான். பொருளாதவனுக்கு சேர்த்து வச்சா அவன் சோம்பேறியாக இருப்பான், வேலை செய்ய போக மாட்டான். எங்கள் அப்பா உள்ள பணத்தெல்லாம் எங்களுக்கு விற்று கொடுன்னு கேட்குறான். இவன் இது வரைக்கும் சம்பாதிச்சு வீட்டுக்கு ஒன்றுமே கொடுத்ததில்லை.
ஆனால் அப்பா சம்பாத்தியத்தில் தான் வாழணும்னு நினைக்கிறான். நல்லவங்களெல்லாம் சிலரை பார்க்குறேன், அவங்கெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களுடைய உழைப்பை சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு சிங்கப்பூரில் சட்டம் அப்படி இருக்குது. எவனாக இருந்தாலும் சரி அவன் வேலை செய்யணும், அவன் இராணுவத்திலையும் இருக்கணும். சிங்கப்பூர் பிரஜையாக இருந்தால் அவன் இராணுவத்தில் எத்தனை வருஷம் இருந்துட்டு அப்புறம் வேலை செய்யலாம். அவன் வேலை செய்யணும், அவனுக்குன்னு தனியாக வீடு, அவனுக்குன்னு தனியாக வருமானம் இருக்கணும். ஆனால் அவங்க அப்பா உழைப்பில் அவன் வாழக்கூடாது. அப்பா மரித்து போனால்தான் அந்த சொத்துல யாருக்கு கொடுக்கறதுன்னு இருக்கிற வீட்டையோ அதையோ கொடுப்பாங்க. அது வரைக்கும் அவங்க அப்பா சம்பாதிச்சதை அவரே சாப்பிட்டு தீர்த்துட்டு போகணும். அவர் வேறு வெளியே எங்கேயும் கையேந்தி நிற்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, ஆனால் நிலையான இடத்துல சேர்த்து வைங்க. அது முன் யோசனையோடு செய்ய வேண்டிய காரியம். அது எப்படி? வித்து தரித்திரர்களுக்கு கொடுக்கும், இல்லாதவர்களுக்கு பங்குகளை கொடுக்கும் பொழுது நாம் அவங்கள தூக்கி விடுறோம், அவங்கள வாழ வைக்கிறோம். அதை காண்கிற தேவன் நம்மை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன் அல்லவா? லூக்கா 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கோவரத்தை கட்ட மனதா இருந்தான். அஸ்திவாரம் போட்டவன் முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கினா முடிக்க திராணி இல்லாம போயிட்டான் என்று சொல்லி பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காதிருப்பானோ? ஒரு ராஜா இருக்கான், எதிர்த்து நின்று ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் அவன்கிட்ட எத்தனை பேர் வராங்க, ஆயுதம் பழமளவு என்று சொல்லி இந்த யுத்தமே வேணாம் என்று சொல்லி முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் யுத்தம் செய்ய போனானா மடிந்து போவான், அல்லது தோத்து போவான். 12 பேரை அனுப்புகிறாங்க, அதில் 10 பேர் செய்தி மோசைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அனுப்புனீங்க, நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்கள் சொன்னபடி அந்த தேசம் நல்ல தேசம்தான், அந்த மக்களும் பயங்கரமான பலம் உள்ளவர். ஆனால் ஒருபோதும் நம்மளால் பிடிக்கவே முடியாது. நாம் அதை பிடிக்கிறோன்னு செத்து போவோம், அவன் சாப்பிட்ருவான். அந்த மாதிரி பயங்கரமான ஆளாக இருக்கான். இனி 2 பேர் பிந்தி வந்தாங்க. எப்போதுமே துர்ச்செய்தி முன்னாடி நற்செய்தி பிந்தி தான் வருது. உயிர் பிழைச்சா போதுன்னு சொல்லி பயந்து போய் பயத்திலே ஓடி வந்துட்டாங்க. ஆனால் கர்த்தரை நம்பி அவருடைய உள்ளம் திடமாக இருந்ததுனால அவர்கள் பிந்தி தாமதமாக நிதானமாக வருகிறார்கள். எங்க மோசையை மக்களின் கண்ணீர் விட வச்சுட்டாங்க இந்த 10 பேர். அவிசுவாசம் பேசி யோசுவாவும் காலைக்கு அமர பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனை சொல்றார். இருங்க, பொறுங்க, கொஞ்சம் அமர்ந்துருங்க. அவங்க சொன்னது உண்மைதான், அதை நான் மறுக்கலை. அங்கே இருக்கிற மக்கள் அப்படித்தான் இருக்காங்க, அவங்க சொன்னது போல தான் இருக்காங்க. தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது உண்மையானால் அதை எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்று சொன்னார்கள். உடனே 10 பேர் சொன்ன செய்தி உண்மையான செய்தியா, 2 பேர் சொல்லுகிற செய்தி உண்மையா? எப்போதுமே இன்னைக்கு உலகம் எங்கே ஒரு பெருக்கம், அந்த ஒரு கிரேட்டு அல்லது என்ன சொல்றது மகா அந்த மெகாவா இருக்கிறது எதுவோ அதைத்தான் நம்புறாங்க. 4 பேர் ஒரு 10 பேர் சொல்றதை நம்புறாங்க, நம்பி மோசம் போறாங்க. உடனே எல்லாரும் இவன் மேல கல் எடுத்து எரிய ஆரம்பிக்க பார்க்குறான். நல்லது சொல்ல போனா கர்த்தரை பத்தி சொன்னா நாம முடியுமா முடியாதாங்கிறத நம்ம அறிவில் யோசிக்கிறது இல்லை. நம்மால் முடியலைன்னு தெரிஞ்ச ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம வேலையை நம்ம செய்யணும், ஏற்ற நேரத்தில் செய்யணும். அவர் தம்முடைய வேலையை அவர் செய்வார் தம்முடைய பிள்ளைகளுக்காக. இந்த 2 பேரும் அவளை அமர்த்தி விட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று கர்த்தரை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். அதனால தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அருமையானவர்களே, வரப்போகிற ஆபத்து, குளிர்காலம், குளிர், இவளெல்லாம் முன்னாடி யோசித்து குணசாலி தன் வீட்டார் அனைவருக்கும் தேவையான எத்தனை பேர் இருக்காங்களோ, அந்த நாட்களில் ஒரு வீட்டுக்கு 60 பேராவது குறைஞ்சது இருப்பாங்க.
வேலைக்காரர்கள் தனி, வீட்டாளர்கள் 60 பேர் இருப்பாங்க, 60-70 பேர் இருப்பான்னு வச்சுக்கிடுவான். அத்தனை பேருக்கும் இவள் ஆடைகளை, குளிருக்கு பயப்படாதவள், கவலைப்படாதவள், வரப்போகிற ஆபத்துக்கு, எதிர்ப்புகளுக்கு, எதிரிக்கு பயப்படாதவர்கள். ஏனென்றால் பலமுள்ளவர்களாய், பலமுள்ள ஆடையை, குளிரை தாங்கக்கூடிய ஆடையை, சத்தியத்தை, விசுவாசத்தை, கர்த்தர் மேல் உள்ள பற்றுதலை, வைராக்கியத்தை அவர் வளர்த்து கொண்டவளாக இருந்தபடினால அவளை சந்திக்க வந்த, அவர் குளிர்ந்து போக பண்ணுகிற, சாகடிக்க வந்த அந்த எண்ணங்களெல்லாம் மேற்கொள்ள அவர்களுக்கு தேவன் கிருபை செய்தார். எந்த எண்ணங்களையும், விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தை சிறைப்படுத்துகிற ஆயுதம், போர் ஆயுதமாக ஆண்டவர் வேத வசனத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை பற்றி கொண்டு கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையிலே நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு நிற்கும் பொழுது குளிருக்கு பலியாக மாட்டோம். வேதம் சொல்லுகிறபடி ஆவியில அனலாயிருங்கள். நம்ம அனலை குறைக்கும்படிக்கு குளிர் வரும், சிற்றின்பங்கள் வரும், இந்த உலகத்தின் காரியங்கள் வந்து மோதும். அனலா இருக்க ஏற்ற உடைகளை நாம் தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சத்தியத்துக்குள் வாசம் பண்ணவன் தன் வீட்டாரை இந்த குளிருக்கு, பனி காலத்துக்கு விலைக்கு காக்க முன் யோசனையோடு செயல்பட்டாலே, அதுபோல இனி வரும் காலம், இந்த பூமியில வாழுகிறது வாழ்வல்ல, இனி வாழ போகிற வாழ்க்கை தான் வாழ்வு. அந்த வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏற்ற விதத்திலும், அந்த வாழ்வை நாம் உடையவர்களை அடையும்படிக்கு நாம் அர்ப்பணித்து காணப்படுவோம். முன் யோசனையோடு வாழ்வோம். முன் யோசனை உள்ளவர்கள், முன் யோசனை உள்ளவள் சீஷன். அவன் குளிருக்கு பயப்பட மாட்டான், குளிருக்கு கவலைப்பட மாட்டான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேற்கொண்டு தியானம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அருமையான பிதாவே, வார்த்தை கேட்ட மக்களை ஆசீர்வதி. இந்த உலகத்தின் காரியங்களினாலே பல நேரங்களில் நாங்கள் குளிர்ந்து போகிறோம். கடைசி நாட்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா வாழுகிற வாழ்க்கையை உடையவர்கள் தோன்றுவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி, நாங்கள் இந்த உலகத்தோடு உலகமாய், உலகத்துக்கு ஏற்ற விதத்தில் வாழ்ந்து விடாதபடி, வேஷமாய் போய்விடாதபடிக்கு உங்களுடைய சத்தியத்துக்கு தூண்களும் ஆதாரமாக இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்ய வேண்டும். வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கேட்க போறவங்களை ஆசீர்வதிங்க. முன் யோசனையோடு செயல்பட கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசல் திறவுண்டது தேவனின் அன்பின்